ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்வீட் இது என்னென்னா கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் செய்ய போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது எல்லாருக்கும் பிடிச்சது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நெடக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது உடச்ச கடலை, பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குருவோம். கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக வறுத்தாச்சு. ரொம்ப வறுத்தோம்னா கருகுன மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் எடுத்துருவோம். இப்போது இந்த நெடக்கடலை வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. லைட்டாக ப்ரௌனாக இருக்குப்பாங்க. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த வறுத்து வச்சுருக்க இந்த உடச்சக்கல்லையை நான் உரலில் போட்டு இடிச்சிக்க போகிறேன். 1க்கு 2 உடச்சிக்க வேண்டியதான். ரொம்ப மாவாலாம் உடைக்க வேண்டாம். அதனால நான் உரல்லே போட்டு இடிச்சிக்கிறேன். மிக்சிலேயும் போட்டு 1, 2 உடச்சிக்கலாம். பாருங்கள், அந்த பொட்டுக்கல்லையே 1, 2 உடச்சாச்சு. அதே மாதிரி இந்த நெடக்கடலையும் 1, 2 போட்டு இதில் உடச்சிருவோம். பாருங்கள், நெடக்கடலையே நான் உடச்சிக்கிட்டேன். நெடக்கடலையே ரொம்ப மாவை உடைக்காமல் கொஞ்சம் முழுசாகவும் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 50 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பாவாக காய்ச்சிக்கலாம். பாருங்கள், பாகு நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் இதை கொஞ்சம் காய்ச்சணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கம்பி பதம் வந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், இந்த பாகில் நம்ம உடச்சி வச்சுருக்கோம்ல இந்த நெடக்கடலை, இந்த பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், கடலை மிட்டாய் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இப்போ இதை இறக்கிடலாம். ஒரு பிளேட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் இதை கொட்டிக்கலாம். பாருங்கள், இதை பிளேட்டில் கொட்டியாச்சு. சூடாக ஆடுறதுக்குள்ளே இப்படி நல்லா தட்டி விட்டோம்னா தான் ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் பீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூடாக இருக்கும்போதே லைட்டாக அப்படி கத்தி வச்சு பண்ணிவிட்டோம்னா பீஸ் போட கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் அப்படி பீஸ் போட்டு வச்சுருக்கோம்ல, அது தனித்தனியாக வந்துடும். எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலை மிட்டாய் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.